வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் சச்சின் டெண்டுல்கரோடைய ஒரு தீவிரமான ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சச்சின் ஏ பில்லியனர் ட்ரீம்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். ஸோ இந்த படம் வந்து 2017 நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஓடிச்சு. அண்ட் தமிழ் டப்பிங்கும் அவ்வளோ பக்காவாக செம்ம நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தில் நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ்லாம் அவரை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் சச்சினோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தில் கதை. அண்ட் அவர் எப்படி கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தார், ஸோ வந்த பிறகு அவர் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார். கிரிக்கெட்டில் அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளானார், 2011 வேர்ல்டு கப்புக்காக அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அண்ட் ஓவரால் சச்சினோட லைஃப் ஸ்டோரிஸ் தான் இந்த படத்தோட கதை. அண்ட் படமும் பார்க்க செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்தை அன்றைக்கி அந்த டைம்லேயே பார்த்தேன். ஸோ அந்த டைம்லேயே எனக்கு இந்த படம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இப்போ இந்த படம் உங்களுக்கு ஆஹா தமிழ் அண்ட் ஆஹா தெலுங்கு வெர்ஷன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓசி சிம்பிள் சவுத்லேயும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லையும் ஆட் ஆகியிருக்கு. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆஹா தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இருக்கிற ஓடிடியில் கூட எங்கேயுமே இந்த சச்சின் மூவிக்கு தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த சச்சின் தமிழ் மூவி நமக்கு ஆஹா தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள் புதுசாக. இந்த படம் இப்போ உங்களுக்கு ஆஹா தமிழ் அவைலபிளாக இருக்குது, வேண்டவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஒரு செம்ம மூவி, ஒரு சூப்பரான ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி, செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.